மீன்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா சிறப்பான ஒரு மஜ்லிஸிலே அல்லாஹு தஆலாவுக்கு விருப்பமான நல்ல அடியார்களை பேசுகின்ற ஒரு அவையிலே அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் அமர வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மஜ்லிஸுடைய பரக்கத்தினால் எங்கள் உள்ளங்களை அல்லாஹ் சீராக்குவானாக. ஹசது என்ற பொறாமை, கிபிர் என்ற பெருமை, அனானியத் என்ற நான் என்ற எண்ணங்களை விட்டும் அல்லாஹ் எங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துவானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முற்றும் முழுது அஞ்சி நடக்குகின்ற மக்களாக அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. என்னென்ன ஹாஜாத்துக்கள், தேவைகள் எல்லாம் எமது மனதுகளிலே இருக்கின்றனவோ அத்தனை தேவைகளையும் அல்லாஹ் நாம் ஞாபகம் செய்கிற மஷாயிக்மாருடைய பரக்கத்தினால் நிறைவேற்றி தந்தருவானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு நாள் தடவை ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அவரிடத்திலே ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், பெரியவர் அவர்களே, சரியான பஞ்சமா இருக்கிறது, வறட்சியாக இருக்கிறது, பூமிகள் எல்லாம் காய்ந்து போயிருக்கிறது. அதற்கு ஏதாவது உங்களிடத்திலே அதிலே இருந்து நிவாரணையை தேடி வந்திருக்கிறேன் என்றார்கள். சொன்னார்கள் ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ், நீங்கள் இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள், பாவ மன்னிப்பை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். இன்னும் சில நாட்கள் கழித்து இன்னொரு மனிதர் வருகிறார், வந்து சொல்கிறார், பெரியவர் அவர்களே, நான் திருமணம் முடித்து நீண்ட காலங்கள் ஆகின்றன, பிள்ளை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? சொன்னார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபாரை அதிகமாக நீங்கள் செய்யுங்கள். இன்னொரு மனிதர் வந்தார். அந்த மனிதர் வந்து சொன்னார், வாழ்க்கையிலே சரியான கஷ்டமாயிருக்கிறது, பொருளாதாரத்திலே நிறைய நெருக்கடிகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அதிலே இருந்து விடுவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். அப்பொழுதும் சொல்கிறார்கள், இஸ்திக்ஃபாரை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இன்னொரு மனிதர் வருகிறார், தன்னுடைய தோட்டம் அழகாக பூத்தது, காய்கள் காய்த்தது, நிறைய அறுவடைகள் செய்தேன், ஆனால் இப்பொழுது அவைகள் மங்கி போயிருக்கின்றன, முடியாமல் இருக்கின்றன, என்ன செய்வது? பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறேன். சொன்னார்கள், நீங்கள் இஸ்திக்ஃபாரை கடைபிடித்துக் கொள்ளுங்கள். ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹிடத்திலே கேட்கப்பட்ட 4 கேள்விகளும் வித்தியாசமானது. அவர்கள் சொன்னது ஆனால் ஒரே ஒரு பதிலைத்தான், இஸ்திக்ஃபாரை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இப்ப அங்க இருந்தவங்க கேட்கிறாங்க, பெரியவர் அவர்களே, ஒவ்வொருத்தர் வந்து ஒவ்வொரு முறைப்பாடை செய்தார்கள், 4 பேர்களுக்கும் நீங்கள் ஒரே விஷயத்தை தானே சொன்னீர்கள் என்ற போது ஹசனுல் பஸரி ரஹ்மத்துல்லாஹ் சொன்னார்கள், இது நானாக சொன்னது அல்ல, அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லுகிறான், ஃபக்குல் துஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. அல்லாஹ் தஆலா கஃபார், மிக பிழை பொறுக்க கூடியவனாய் இருக்கிறான். எனவே அந்த அல்லாஹ் தான் சொல்லுகிறான், மலையை உங்களுக்கு இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களுடைய ரப்பிடத்திலே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள், உங்களுக்கு மழை பொழியும், உங்களுக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கும், உங்களுடைய தோட்டத்திலே விளைச்சல் ஏற்படும், உங்களுடைய பொருளாதாரத்திலே பரக்கத்து ஏற்படும். எனவேதான் அல்லாஹ் சொன்ன இந்த விடயத்தை தான் நான் சூரத்தில் நூஹிலே அல்லாஹு தஆலா இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறான். எனவேதான் உங்களுக்கு என்ன கவலை இருந்தாலும்,
என்ன கஷ்டம் இருந்தாலும் என்ன தேவைகள் இருந்தாலும் நீங்கள் இஸ்திக்ஃபாரை நீங்கள் கடைபிடித்துக் கொள்ளுங்கள். இபாதத்தை செய்வது வேறு, இறைவனை தொழுவது வேறு, ஹஜ் செய்வது வேறு, வேறு வேறு வணக்கங்கள் செய்வது என்பது வேறு. ஆனால் உங்களினால் பாவங்கள் இடம்பெறலாம், தவறுகள் இடம்பெறலாம். அதனால் நீங்கள் அதிகமான இஸ்திக்ஃபார்களை செய்தால் உங்களுக்கு அத்தனை விஷயங்களிலே இருந்தும் நிவாரணை கிடைக்கும் என்பதனை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, சஹீஹுல் புகாரியுடைய ஷரஹ் ஃபத்ஹுல் பாரியிலே இந்த செய்தியை நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள், மல் லஸிமல் இஸ்திக்ஃபார், யாரு இஸ்திக்ஃபார பற்றி பிடிச்சுக்கோறாங்களோ, யாரு பற்றி பிடிக்கிறாங்களோ என்றால் தன்னுடைய வாழ்நாளிலே வாழ்க்கையிலே தொடராக ஒவ்வொரு நாளும் ஆக்கிக் கொள்கிறானோ, ஜஜி அல்லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா வமின் குல்லி லீக்கிம் மஹ்ரஜா வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப். எல்லா கவலையிலே இருந்தும் எல்லா கஷ்டத்திலே இருந்தும் அல்லாஹ் அவனுக்கு நிவாரணையை கொடுக்கிறான். பஞ்சங்களிலே இருந்து அவனுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறான். பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை ஏற்படுத்துவான். வருகின்ற துன்பங்கள் எல்லாத்திலே இருந்தும் விடுவை கொடுப்பான். இது சொன்னவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இஸ்திக்பாரை பற்றிய அல் குர்ஆன் ஆயாக்கள், இஸ்திக்பாரை பற்றிய ஹதீஸ்கள் ஏராளமாக நிறைந்து காணப்படுகின்றன. இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் தங்களுடைய உபதேசத்திலே சொல்லி காட்டுவார்கள், அலைக பில் இஸ்திக்ஃபார், நீ இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக்கொள். ஏன் தெரியுமா? உனக்கு பாவம் இல்லை என்று இருந்தாலும் நீ இஸ்திக்ஃபாரை கட்டி பிடித்துக்கொள். காரணம், முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட, பாவமே இல்லாத, பாவமே நடக்க சான்ஸ் இல்லாத மௌசூமிகளிலே உள்ள ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒரு நாளையில 70 தடவைக்கும் மேலாக இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றால், தௌபா செய்கிறார்கள் என்றால், நீ உன்னுடைய வாழ்க்கையில் இதை நீ கடைபிடித்துக்கொள். காரணம், நீ எந்த நேரத்திலேயும் உன்னினால் பாவங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள் இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள். தஹஜ்ஜுடைய வேளையிலே, இரவு வணக்கத்திலே கால்கள் எல்லாம் வீங்குகின்ற அளவுக்கு அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இபாதத்திலே ஈடுபட்டார்கள் என்று சொன்னால், இஸ்திக்ஃபார் என்பது எம்மை போன்ற பாவிகளுக்கு வாழ்க்கையிலே அவசியமானது, கட்டாயமானது என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீது ஸலவாத்து சொல்லுவது, ஸலவாத்து சொல்வது என்பது ஒரு உன்னதமான ஒரு அமல், மிக உயரிய ஒரு அமல். அந்த அமலுக்கு ஈடாக எதுவும் கிடையாது. இஸ்லாம் அந்த அளவுக்கு உயர்வாக வைத்திருக்கக்கூடிய ஒரு அமல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ஸலவாத் என்பது. அன்புக்குரியவர்களே, இந்த ஸலவாத்தை நம்முடைய ஷாதுலியா தரீகாவுடைய மஷாயிகுமார்கள் மிகவுமே அதிலே ஆசை உள்ளவர்களாக, அக்கறை உள்ளவர்களாக, ஸலவாத் என்றால் தங்களுடைய உயிர் என்ற அளவுக்கு ஸலவாத்தை அவர்கள் மதித்து வைத்திருக்கிறார்கள். ஸலவாத்தை பற்றி ஹதீஸ்கள் சொல்லுகின்ற நேரத்திலே நிறைய சிறப்புகளை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி என்று சொல்லுகிற அது மாத்திரம் போதும் ஸலவாத்தினுடைய உயர்வை காண்பதற்காக. அல்லாஹ் சொல்லுகிறான் ஸலவாத், மலாயிகா மார்கள் சொல்கிறார்கள் ஸலவாத்,
ஈமான் கொண்டவர்களே நீங்களும் சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் என்றால் ஸலவாத் என்பது மனிதனுடைய உயிர் நாடி. ஜும்மாவுடைய நாளையிலே நாங்கள் பார்க்கிறோம் ஃபீஹி குலிக ஆதம். ஜும்மா நாள்ல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டாங்க. அந்த நாளையில அவங்க வஃபாத்தானாங்க. அந்த நாளையில பூமிக்கு இறக்கப்பட்டாங்க. அந்த நாளையில அவங்களோட தௌபா அங்கீகரிக்கப்பட்டது. அந்த நாளையில ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நேரத்திலே ஒரு மனிதன் துஆ செய்தால் எந்த மறுப்பும் இல்லாமல் தட்டப்படாமல் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அன்றைய வெள்ளிக்கிழமை நாளிலேதான் கியாமத்து நாளும் ஏற்படும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க, வஃபாத்தானாங்க, சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்டாங்க, தௌபா அங்கீகரிக்கப்பட்டது. கியாமத்து நாள் வரும் வெள்ளிக்கிழமையிலேதான். அதனால ஹதீஸிலே வருகிறது, மனிதர்களை தவிர உள்ள அத்தனை படைப்பினங்களும் வெள்ளிக்கிழமை நாளையிலே பயந்து கொண்டு இருப்பார்களாம். கியாமத்தினால் இந்த வெள்ளிக்கிழமை வந்துடுமோ அப்படி என்று ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பயந்து கொண்டு இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறதை பாருங்கள். நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கியாமத்தினால் வருகிறது அந்த வெள்ளிக்கிழமையிலேதான். ஆனால் நிறைய அமல்களை தந்த இஸ்லாம், நிறைய இபாதத்தை காட்டிய இஸ்லாம், நிறைய ஃபர்லுகளை தந்த இஸ்லாம் என்ன சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? ஃபாக்ஸிரு ஃபீஹி அலைய, அதாவது வெள்ளிக்கிழமை நாளையிலே என்னின் மீது ஸலவாத்தை நீங்கள் அதிகமாக்கிக் கொள்ளுங்கள். பாருங்க, கியாமத்து நாள் வருகிறது, மிக பயங்கரமான நாள் அது. கியாமத்து நாள் என்பது பயங்கரமான நாள், சிறந்த நாள், சய்யிதுல் ஐயாம், நாட்களிலே சிறந்த நாள். அந்த நாளையிலே எல்லா அமளி துமலிகளும் நிறைக்கின்ற ஒரு நாள். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சய்யிதுல் அனாம், மனிதர்களுக்கு எல்லாம் தலைவர், சய்யிதுல் கௌனைனி வஸ்ஸகலைன், ஈருலகத்தினுடைய இரட்சகர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் சொல்கிறார்கள், என்னின் மீது நீங்கள் ஸலவாத்தை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். கியாமத்தினாலுடைய பயங்கரத்திலிருந்து பாதுகாக்கப்படணுமா? அன்றைய நாளையிலே நீங்கள் பூரணமான ஈமான் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? ஸலவாத்தை நீங்க அதிகப்படுத்திக் கொள்ளுங்க. அந்த நாளையில ஸலவாத்தை தவிர வேறு எந்த அமலுக்கும் சிறப்பு கிடையாது. சூரத்துல் கஹஃப், சூரத்துல் துகான், சூரத்துல் வாக்கியா, சூரா பனு இஸ்ராயில், சூரா ஹூத், இப்படியான சில சூறாக்களை தவிர இமாம்கள் சொல்வார்கள், இந்த சூரத்துக்களை தவிர குர்ஆனில இருந்து எதையே ஓதுவதை விடவும் ஆக சிறந்தது ஸலவாத்தை ஓதுவது என்று சொல்லி காட்டுவார்கள் அன்புக்குரியவர்களே. அவ்வளவு சிறந்த அமல் ஸலவாத். அதனாலதான் எங்களுடைய மஷாயிகுமார்கள் சாதுலியா தரீகா நமக்கு தந்த ஆகப்பெரிய ஒரு சொத்து அல் ஆரிஃபுர் ரப்பானி, அல் குதுபுல் ஃபர்தானி, அல் முர்ஷிதுல் காமில், அஸ்ஸைத் அப்துல் ஸலாம் இப்னு மஷீஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க. இவங்க யார்? ஷாதுல் இமாமுடைய ஷேக், அவங்களுடைய உஸ்தாத். இவங்களை பத்தி சொல்ல போனால் வரலாறு நீண்டு கொண்டு போகும். பெரிய அறிவு கடல், பெரிய ஒரு குத்துபு. இவங்க கோர்வை செஞ்சதுதான் சலாத்துல் மஷீஷியா என்ற இந்த நாங்கள் ஓதுகிற வலீஃபா. இது ஷாதுலியா தரீகாவுடைய ஒவ்வொருவர்களும் காலை மாலை ஓத வேண்டிய ஒரு கட்டாயமான ஒன்று. அது பையத்துக்கு உட்பட்டது. இந்த வலீஃபா இருக்கிறது, இது ஆலங்கள் நிறைந்த ஸலவாத் அன்புக்குரியவர்களே. சொல்லி காட்டுவார்கள் இமாம்கள், ஸலவாத்துல் இப்ராஹிமியாவுக்கு அடுத்ததாக, ஸலவாத்துல் இப்ராஹிமியாவுக்கு அடுத்ததாக அஃதலு ஸலவாத்தி பஅத ஸலாத்துல் இப்ராஹிமியா ஸலாத்துல் மஷீஷியா என்று சொல்லி காட்டுவார்கள். வாரிதான வந்த ஸலவாத்துக்களுக்கு அடுத்ததாக உயர்ந்த அந்தஸ்தை பெறுகிறது இந்த வலீஃபா என்பதனை இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள் அன்புக்குரியவர்களே. காரணம் என்ன? அதில் ஒரு இடத்திலே வருகிறது, ஸலாத்தன் தலீகு பிக்க மின்க வ இலைஹி என்று வருகிறது. வததவாரது பிதவாருதில் ஹல்கில் ஜதீத்
வல் ஃபைலில் மதீதி அலை வஸலாமை யுஜாரி ஹாதிஹி ஸலாத ஃபைலுஹு வஃபலுஹு. என்ன காரணம் தெரியுமா? ஏன் இது மேன்மையான ஸலவாத்து தெரியுமா? அந்த ஸலவாத்திலே ஒரு இடத்திலே வருகிறது, யா அல்லாஹ் உன்னின் மூலமாக சொல்லுகின்ற அந்த ஸலவாத், உன்னில் நின்றும் உருவாகின்ற ஸலவாத், அவர்களுக்கு போய் சேருகின்ற ஸலவாத், அது அவர்களுக்கு தகுதியானதாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஸலவாத், அப்படியான அந்த நபிகள் நாயகத்தின் மீது நீ ஸலவாத்து சொல்வாயாக என்று ஒரு இடத்திலே வருவதின் காரணமாக வலீஃபா என்பது சிறந்தது என்பதனை இமாம்கள் சொல்லி காட்டுவார்கள். இமாமுனா அபுல் ஹசன் ஷாதுலி நாயகம் மன்னவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஸலாத்துல் மஸ்ரீஷியா ஸலாத்துல் ஃபத்ஹ் வ ஸலாத்துல் குர்ப், வெற்றியை தருகிற ஒரு ஸலவாத், அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை தருகின்ற ஒரு ஸலவாத், அந்த அளவுக்கு விசேஷமான ஒரு ஸலவாத் இந்த வலீஃபா என்பதனை இமாமுனா அபுல் ஹசன் அலி ஷாதுலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுவார்கள். அதுபோல் அன்புக்குரியவர்களே, யாக்குத்தியா என்பது, யாக்குத்தியா என்றால் மாணிக்கம், மரகதம், மிக பொக்கிஷமானது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா ஷாதுலியா தரீகாவுடைய முரீதுகளை அல்லாஹ் லௌகுல் மஹ்ஃபூலிலே இருந்து தேர்ந்தெடுக்கின்றான் என்ற செய்திகள் எல்லாம் வரலாற்றுகளிலே பதியப்பட்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஏன் ஸலவாத்துடன் தொடர்புடைய ஒரு மேலான ஒரு தரீகா நம்முடைய ஷாதுலியா தரீகா. இந்த யாக்குத்தியா என்பதை கோர்வை செய்தவர்கள் இமாமுனா ஃபாசி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அன்ஹு அன்னவர்கள். இவங்க யார்? அபுல் ஹசன் ஷாதுலி நாயகத்தினத்திலே இருந்து 21வது பரம்பரையாக வந்தவர்கள். முலையினுல் கல்பில் காசி மௌலானா முஹம்மது பின் முஹம்மது அஜ்வாதுல் ஃபாசி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க. ஜன்னத்துல் முஅல்லாவிலே, ஹதீஜா நாயகிக்கு அருகாமையிலே, ஜுபைர் ரலியல்லாஹுக்கு பக்கத்திலே ஜன்னத்துல் முஅல்லாவிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். இவங்க பெரிய பாசி நாயகம், ஷேக் துக்தூர் ஃபாசி நாயகம் அல்ல, ஷேக் இப்ராஹிம் ஃபாசி நாயகம் அல்ல, அந்த பரம்பரையிலே வந்தவங்க அல்ல. முதலாவது முஹம்மது ஃபாசி நாயகம் மக்ரிபிலே, மொரோக்கோவிலே ஃபாஸ் என்ற தேசத்திலே பிறந்தாங்க. அவங்கள இருந்துதான் ஃபாசியா தரீகா நமக்கு சில்சிலாவாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவங்க யாக்கூத்தியாவை அவங்க கோர்வை செஞ்சாங்க. கோர்வை செஞ்சுட்டு மனதில் ஒரு உதிப்பு வந்தது, இதை நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய சன்னிதானத்திலே தான் ஓதி காண்பிக்க வேண்டும், அவங்களோட சன்னிதானத்திலே தான் ஓதி காண்பிக்க வேண்டும் என்று நினைத்தாங்க. ஒரு நாள் மனாமிலே ஒரு மனமான ஒளிகள் வீசக்கூடிய நூறுகள் நிறைந்த அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிற மஜ்லிஸ், அது நூர் நிறைந்ததாக இருக்கும், ஒளி நிறைந்ததாக இருக்கும். அல்லாஹு தஆலாவுடைய தூதர் இருக்கக்கூடிய அந்த மஜ்லிஸில் நறுமணங்கள் எல்லாம் நிறைந்து இருக்க ஷாதுலி இமாம் மன்னவர்கள் பார்க்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு தன்னுடைய ஷேகாகிய ஷேக் முஹம்மதுல் லாஃபிருல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு அன்னவங்க, அவங்கதான் இவங்களோட ஷேக். அவங்களும் அந்த சபையில இருக்கிறாங்க. இப்ப ஃபாசி நாயகம் மன்னவங்க அந்த சபைக்கு போறாங்க. போனவுடன் லாஃபிருல் மதனி ரலியல்லாஹு அன்ஹு உஸ்தாது சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே யா ரசூலல்லாஹ், முஹம்மது என்றால் ஃபாசி நாயகம் உங்களை மேல ஒரு ஸலவாத்தை இயற்றி இருக்கிறார், ஆனால் அதை உங்களுக்கு முதலாவது ஓதி காண்பிக்க வேண்டும் என்று நினைக்கிறார். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஓதுங்கள் என்று சொன்னார்கள். பாசி நாயகம் மன்னவர்கள் ஓதியதுதான் இந்த யாக்கூத்தியா என்று சொல்லப்படக்கூடியது. ஒரு இடத்திலே வருகிறது, லிஅன்னஹு சிர்ருல் மசூன், பாதுகாக்கப்பட்ட ஒரு பொக்கிஷம் அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை பாசி நாயகம் அதுல வர்ணிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய அகமியங்கள், அல்லாஹ்வுடைய மறைவானவைகள் எல்லாம் தெரிந்தவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற செய்தி அங்க வருகின்ற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாசி நாயகத்தை லாஃபிர் மதனியிடத்தை சொல்றாங்க. பாசி நாயகத்துடைய நெஞ்சை இஷாராவாக விரலினால் சுட்டி காட்டி சொல்கிறார்கள், லிஅன்னஹு சிர்ருன் மசூன், அவர்களும் சிர்ருன் மசூன் தான் என்று சொல்கிறார்கள். பாசி நாயகம் சந்தோஷம் அடைகிறார்கள்.
யாக்குத்தியா கபூல் செய்யப்படுகிறது. தொடர்ந்து அதனை கடைசி வரை ஓதினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அதை கேட்டுக்கொண்டு இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அதனை அழகாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த அவையிலே அதற்கு அனுமதி கிடைத்து விட்டது. அதற்கு பின்னால் தான் இதை வெளியாக்கினார்கள். நிறைய பேர்களுக்கு, அந்த காலத்திலே வாழ்ந்த நிறைய குத்துபுகளுக்கு அதனுடைய விஷயத்தை பற்றி சொல்லி காட்டினார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எல்லா மக்களும் அதை கபூல் செய்தார்கள். மாத்திரமல்ல, சொல்லி காட்டுவார்கள், யார் இந்த வலீஃபாவை, யாக்கூத்தியாவை யார் பற்றி பிடித்துக் கொள்கிறார்களோ அந்த மனிதர்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய பாதுகாப்பிலே எப்பொழுதும் இருப்பார்கள் என்று சொல்லி காட்டுவார்கள். இது நான் ஸலவாத்துடைய மகிமையை சொல்வதற்காக சொல்லி காட்டினேன். அப்ப வலீஃபா ஸலவாத், யாக்கூத்தியா ஸலவாத். அன்புக்குரியவர்களே, எங்கட ஷாதுலி தரீகாவுடைய எந்த ஒரு மனாக்கிபை எடுத்தாலும், எந்த ஒன்றை எடுத்தாலும் முதலாவது ஸலவாத், அதற்கு பின்னால் தான் எல்லாமே. இப்ப இங்க நாங்க மனாக்கி போதுறோம் அசரில இருந்து. முதலாவது என்ன? ஹம்சியா. ஹம்சியா என்றால் ரசூலுல்லாஹ்வுடைய புகழ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை புகழ்ந்தது. புர்தா என்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய புகழ் மாலை. அதற்கு பின்னால் தான் இரண்டாவது மனாக்கிபுக்கு நாங்கள் போகிறோம். அன்புக்குரியவர்களே, நேற்று மனாக்கிபுடைய சிறப்பு, ஷாதுலி நாயகத்துடைய அவர்களுடைய மனாக்கிபை ஏன் நாங்கள் கொண்டாட வேண்டும் என்பதை பற்றி ஹலீஃபத்து ஷாதுலி எங்களுடைய இஹ்சாதுddin அலீமி அவர்கள் உங்களுக்கு முன்வைத்தார்கள். அப்ப ஸலவாத் என்பது மிக முக்கியமானது. புர்தாவும் அதுதான், ஹம்சியாவும் அதுதான். நம்முடைய முனாஜாத்தை எடுத்து பாருங்க. ஸலவாத்துல்லாஹி பிகுல்லி ஃபமி தக்ஸல் ஹாதி கைரல் உமமி. அல்லாஹ்வுடைய தூதரின் மீது ஸலவாத் உண்டாகட்டும், சலாம் உண்டாகட்டும் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, ஸலவாத்து மனிதனுடைய உயிர் நாடி. அந்த ஸலவாத்து தான் நமக்கு கை கொடுக்க வேண்டும். அந்த ரசூலுல்லாஹ் தான் நமக்கு கபரிலே காண்பிக்கப்படுகின்ற போது அவர்களை நாங்கள் எந்த தயக்கமும் இன்றி ஹாதா சய்யிதுனா, எங்களுடைய தலைவர் என்று சொல்லுகின்ற நாவை அல்லாஹ் நமக்கு அந்த இடத்திலே தர வேண்டும். அன்புக்குரியவர்களே, மறுமை நாளையிலே ஷஃபாத்துக்கு நாங்கள் உட்பட்டவர்களாக மாற வேண்டும் என்றால் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தான் நாங்கள் முழுமையாக எங்களுடைய வாசித்தாவாக, உதவி சாசனமாக நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த திக்ர். ஒவ்வொன்றை நான் சுருக்கமாகத்தான் சொல்கிறேன், நேரம் போதாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அண்ணவங்க கேட்டாங்க, நான் விசேஷமாக ஒரு அமலை செய்து வர வேண்டும் அல்லாஹ்விடத்திலே, எனக்கு சொல்லித்தா ரப்பே. சொன்னாங்க, அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்ப கேட்டாங்க, இது எல்லாரும் சொல்றாங்களே, எனக்கு என்ன விசேஷமாக ஒரு அமல் வேண்டும்? அப்பொழுதும் அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்க சொல்லுங்க. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டதற்கு அல்லாஹ் சொன்னான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை ஒரு தராசியிலே வைத்து அடுத்த அமல்களை இன்னொரு தராசியிலே வைத்தால் லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய அந்த தராசி தட்டு ஒரு தட்டு கீழே போகி பாரமாகிவிடும் என்று சொன்னார்கள். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்க அடிக்கடி சொல்லி சொல்லி ஜத்திது ஈமானக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமாக சொல்லி சொல்லி நீங்க உங்களுடைய ஈமானை நீங்க புதுப்பித்துக் கொள்ளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. விக்ரி என்றால் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவது, அல்லாஹ்வை நினைவுபடுத்துவதுதான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள், இவர்கள் எல்லோரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவர்கள் தான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வை ஞாபகம் செய்வது என்ற கருத்து இருந்தாலும் கூட வாய்களினால் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லப்பட வேண்டும், அதிகமாக சொல்ல வேண்டும். தொழுகைக்கு பின்னால ஷாதுலியா தரீகாவுடைய பள்ளி வாய்கள் ஜாவியாக்கள்ல லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரே அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆக விசேஷம் லா இலாஹ இல்லல்லாஹ். கடைசி கட்டத்துல எங்களோட சக்கராத்து ஹால்ல எங்களுக்கு வர வேண்டிய திக்ர் லா இலாஹ இல்லல்லாஹ். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே,
எனவே இந்த மூன்றும் ஷாதுலியா தரீகாவுடைய ஔராது என்பதை நான் சுருக்கமாக சொன்னேன். ஒன்று இஸ்திகுஃபார், இரண்டாவது ஸலவாத், மூன்றாவது லா இலாஹ இல்லல்லாஹ். ஷாதுலியா தரீகாவில பையத்து எடுத்த ஒவ்வொருவர்களும் காலை மாலை கட்டாயம் அஸ்தகுஃபிருல்லாஹ் அஸ்தகுஃபிருல்லாஹ் என்று 100 தடவை சொல்ல வேண்டும். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம் தஸ்லீமன் பிகதரி அஸமத்தி ذاتிக ஃபீ குல்லி வக்தின் வஹீத் என்ற இந்த ஸலவாத் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதையும் 100 தடவைகள் சொல்ல வேண்டும். இது ஷாதுலியா தரீகாவுடைய பையத். பையத் என்பது அன்புக்குரியவர்களே, பையத்தை செஞ்சிட்டால் அவன் அதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஷைகுடைய அஹதுக்கு, ஷைகுடைய அந்த அறிவிமானத்துக்கு இவன் மாற்றம் செய்கிறான் என்றுதான் அர்த்தம். பையத்தை செய்த ஒவ்வொருவர்களும் இதை செய்து ஆக வேண்டும். அன்புக்குரியவர்களே, இமாமுனா பாசி நாயகத்துக்கு முன்னால ஷாதுலியா தரீகாவுடைய ஸலவாத் எப்படி தெரியுமா இருந்தது? அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மத் அப்திக வ நபியிக வ ரசூலிக நபியில் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். இதுவரைக்கும் தான் இருந்தது. ஷாதுலி நாயகம் அண்ணவங்க, அதுக்கு பின்னால இப்னு அத்தாயிலா இஸ்கந்தரி ரலியல்லாஹ், அதுக்கு பின் அப்துல் ஸலாம் அந்த அபுல் அப்பாஸ் முர்சி நாயகம், அஹமது ஜரூக் நாயகம், முகமது ஹனஃபி ஷாதுலி நாயகம், இப்படி ஷாதுலியாவுடைய அந்த ஹலீஃபாக்களை எடுத்து பார்த்தால் இவங்க எல்லாரும் ஓதி வந்த ஸலவாத் இதுதான். முகமது ஃபாசி நாயகம் மன்னவங்க ஒரு நாள் மதீனா முனவராவுக்கு சென்ற நேரத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுக்கறாங்க, முஹம்மதே உங்களோட ஸலவாத்துல நீங்க தஸ்லீமன் பிகதரி அஸமத்தி ذاتிக ஃபீ குல்லி வக்தின் வஹீத் என்றதை நீங்க கூட்டிக் கொள்ளுங்க என்று சொல்லி காட்டினார்கள். அதில இருந்து இதுவரைக்கும் உலகம் உள்ளளவும் ஃபாசியா தரீகாவிலே பையத்தை செய்தவர்களுக்கு இது கடைசி வரையிலே ஓத வேண்டும். பெண்கள் தாய்மார்கள் வசல்லிம் வரையிலே 100 ஓத வேண்டும். ஆண்கள் இங்கே குல்ஃபீக்குள்ளி வக்தின் வஹீவாலிலே 100 தடவை ஓத வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது ஷாதுலியா தரீகாவுடைய விருது ஔராத். அன்புக்குரியவர்களே, விருதுகளை பத்தி சொல்ல போனால் அதுக்கு நீண்ட நேரங்கள் தேவைப்படும். சொல்லி காட்டுவாங்க, ஒவ்வொரு நாளும் நீ செய்கிற விருது இருக்குதே, இது உனக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில தொடர்பை அதிகமாக்கும். அல்லாஹ் உன்னுடன் இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், பையத்து செய்கின்ற நேரத்திலே ஷேகுமார்கள் சொல்வார்கள், இந்த பையத்து என்னோட செஞ்சாலும் அது சில்சிலாவாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலே போய் சேருகிறது. எனவே அந்த பையத்து சரியான முறையிலே இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய விருது என்பது என்ன தெரியுமா? விருது என்றால் அன்றாடம் ஓதி வருகின்றது, டெய்லி ஓதி வர வேண்டும். அப்பொழுதுதான் ஷேகுடைய மதத் அவர்களுக்கு உருவாகும். இப்ராஹிம் தசூகி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்வாங்க, மா கதா முரீதுன் விருதஹு யௌமன் இல்லா குத்திய அன்ஹுல் மதத் ஃபீ தாலிகல் யௌம். ஒரு நாளைக்கு ஒரு முரீது அந்த விருத மிஸ் ஆக்கிட்டா இருக்குது, அந்த நாள் அவனுக்கு ஷேகுடைய மதது கிடைக்காது, ஷேகுடைய மதது கிடைக்காது, அவனோட தொடர்பு இல்லாம போயிடும் என்று சொல்லி காட்டுவார்கள். ஷாதுலியா தரீகாவிலே அன்புக்குரியவர்களே, நாங்கள் சொல்லுவார்கள், 40 நாட்களுக்கு ஒரு மனிதன் இந்த விருதை உட்டுடுவான் என்றால் அவன் ஷாதுலியா தரீகாவுக்கு உள்ளே இருப்பதற்கு லாய்க்கு அற்றவன், உள்ளே இருப்பதற்கு லாய்க்கு அற்றவன். ஷேகுமாரிடத்திலே பையத்தை செய்தால் அது அப்படியே செய்யப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, இஸ்திக்ஃபார் செய்யலாம், எப்படியும் இஸ்திக்ஃபார் செய்யலாம். அல்லாஹ் அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த ஹலக்தனி, இஸ்திக்ஃபார் சய்யிதுல் இஸ்திக்ஃபார். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீம் அல்லதி லா இலாஹ இல்லா ஹுவல் கய்யூம் வ அத்தூபு இலை, இஸ்திக்ஃபார். ஆனால் ஷாதுலியா தரீகா காண்பித்திருப்பது அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். அதிலே ஒரு மனிதன் அஸ்தக்ஃபிருல்லாஹல் அலீமை கூட்டினாலும் ஷேகுக்கு மாற்றம் செய்கிறார். சில்சிலா வருகிறது, இது தொடர்ந்து வருகிற அமல். இது அஸ்தக்ஃபிருல்லாஹ் தான் சில்சிலா. பையத்திலே அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் கிடையாது. தொட்டவத்தையிலே வைத்து ஹலீஃபத்து ஷாதிலி அவுன் ஹலீஃபா அவங்க
ஒரு மஜ்லிஸ்ல 100 இந்த இஸ்திக்பாரை செய்ய தொடங்கின நேரத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம் என்னத்தை தொடங்கி போட்டாங்க. அப்ப ஹலீஃபத்துல் குரஃபா யூதி உஸ்தான் நாங்க என்கிட்ட சொன்னாங்க, அவுனாஜியாட்ட பத்தி செல்லுங்களே, ஏன்னா இவர் அலீமை சேர்த்துக்கொண்டு சொல்றாரு. அது வரல எங்கட ஔராதுல, அது எங்கட ஔராதுல வரல. ஷேகுமார்கள் காட்டி தரல. அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றுதான் சொல்ல வேண்டும். சலவாத்தை பையத்துடைய சலவாத்தை காலை மாலை செய்வதாயிருந்தால் இந்த தஸ்லீமன் பிகதரி ஆலமத்தி தாத்திக் என்பதை தான் சொல்ல வேண்டும் என்று சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் சாதுலியா தரீகா. சில்சிலாவிலே வருகிறது, தொடராக வருகிறது. அதை நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடித்து நடக்க வேண்டும். எங்கட ஊடு குடிபூது நாங்க ஹதரா வைக்கிறோம், எங்கட வீட்டுல பத்தம் நாங்க ஹதரா வைக்கிறோம், எங்கட வீட்டுல ஒரு மஜ்லிஸ் மௌலிது மஜ்லிஸ் நாங்க ஹதரா வைக்கிறோம். இதெல்லாம் பையத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். இதெல்லாம் பையத்துக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். சாதுலியா என்ற வகையிலே நாம் எல்லோரும் இதை செய்கிறோம். ஆனால் இதுவல்ல முக்கியம். காலமால ஊராதுதான் ஆக முக்கியம். இன்றைக்கு நாங்க இந்த மஜ்லிஸுக்கு வந்திருக்கிறோம். மக்ரிப் ஆயிட்டது, இஷா ஆயிட்டது. கால சுபகில இருந்து இதுவரையில மகரிபு நேரம் வரையில ஔராதுக்குரிய நேரம். சாதுலியா நான் சாதுலி என்று அடித்து சொல்வதற்கு யாருக்கு உரிமை? காலையிலே நீ இஸ்திக்பார் 100 செஞ்சிருந்தால், காலையிலே நீ ஸலவாத்து 100 செஞ்சிருந்தால், காலையிலே நீ லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி இருந்தால் 1 தடவை, நீ சாதுலி என்பதற்கு உரிமை பெற்றவன். அப்படி இல்லையா, சாதுலி என்பதற்கு உரிமை கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதுதான் தரீகா என்பது. மனிதனை பக்குவப்படுத்த, பண்படுத்த, அனானியத்தை நான் என்பதை நீக்க, வசதை நீக்க, பொறாமையை நீக்க, வஞ்சகத்தை நீக்க, பெருமையை நீக்க, நான் தான் என்ற அந்த கர்வங்களை அடக்க வந்ததுதான் இந்த ஔராதுகள், விருதுகள் என்பதனை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியிருக்கிறோம். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, சங்கையானவர்களே, எங்கட சில்சிலா எங்கட ஷேகுமார்கள் மூலமாக தொடராக எப்படி வருவதோ அதை நாங்க சரியாக அப்படி செஞ்சாதான் அதுல பரக்கத்து இருக்குது, அதுல எங்களுக்கு மததி கிடைக்கும். அதுக்கு மாற்றமான முறையில நாங்க பாக்கெட்ல இருந்து ஆரம்பிச்ச ரெடியாகினால், நாங்க நினைச்ச மாதிரி எல்லாம் ஆடத் தொடங்கினால் அந்த ஷேகுமாருடைய மததுகள் எங்களை விட்டு தூரமாகி போயிடும். எங்கட முன்னையோர்கள் எல்லோரும் இதுலதான் பிடிப்பா இருந்தாங்க. சீனுகோட்ட வரலாற்றை எடுத்து பாருங்க, மர்ஹூம் நலீம் ஹாஜியாருடைய செய்தியை பாருங்க. அவருடைய வாழ்வும் பணியும் என்ற அந்த புத்தகத்திலே, நான் ஒரு வறுமை கோட்டிலே வாழ்ந்த ஒருவன், எனக்கு ஷேக் இப்ராஹிம் ஃபாசி நாயகத்துடைய துவா பரக்கத்து கிடைத்தது. ஷேக் இப்ராஹிம் ஃபாசி தொடர்ந்து டாக்டர் முகமது ஃபாசி நாயகம் அன்னவர்கள் வரை அந்த எல்லா பாக்கியமும் கிடைக்கப்பட்ட ஊர். அன்புக்குரியவர்களே, சீனங்கோட்டை இந்த ஊர். அன்புக்குரியவர்களே, எனவே சாதுலியா தரீகாவிலே பிடிப்பாக இருக்க வேண்டும். தந்தூரி என்பது இருக்கிறது, தந்தூரிகள் கொடுக்கிறோம், அது சிறந்த ஒரு அமல். உணவு கொடுப்பது சிறந்த ஒரு அமல். ஆனால் இது தரீகா அல்ல. தந்தூரி கொடுப்பது சாதுலியா அல்ல, அது அதற்கு துணையாக இருப்பது. சாப்பாட்டுக்காக உணவுக்காக வந்து அந்த இடத்திலே தன்னுடைய உள்ளத்தை ஒரு பக்குவப்படுத்தி கொண்டு போகிறது தான் தரீகா. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அதுக்குத்தான் சாப்பாடு, அதுக்குத்தான் உணவு. இவைகள் எல்லாம் உடம்புக்கு உரியது. நாம் செய்கின்ற ஔராதுகள் நம்முடைய ரூஹுக்கு உரியது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷரியத்துக்கு முக்கியத்துவம் சாதுலியா தரீகா. சுபஹு தொழுதால், மஹ்ரிபு தொழுதால் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்லாஹும்ம அன்த ஸலாம் வ மின்க ஸலாம் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். காலை எப்படி அத்தஹியாத்துல வச்சோமோ அந்த கால அங்காளிங்கால திருப்பாமல் சானிய ரிஜ்லைஹி அந்த 2 காலையும் அடிச்சு வச்சு கொண்டு 10 லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ். ஏன்? தொழுதத்துக்கு பின்னால் இஸ்திக்பார். இந்த ஔராதுகள் சுபஹு தொழுதாத்தான் வலிஃபாயா குத்தியா, மஹ்ரிபு தொழுதாத்தான் வலிஃபாயா குத்தியா. ஷரியத்து இல்லாமல் தரீகத்து கிடையாது. சொல்லுவார்கள் இமாம்கள், ஒரு மனிதன் உயரத்திலே சம்மானம் கொட்டி ஒரு முசல்லாவை போட்டு சம்மானம் கொட்டி கொண்டு இருக்கிறான் என்றால் ஷரியத் என்ற தராசிலே அவனை போட்டு பாரு, அவனுடைய சூஃபித்தனத்தை பாரு, அவன் எப்படியெல்லாம் வித்தை காட்டுகிறான் என்பது அல்ல, தொழுகையிலே எப்படி இருக்கிறான்,
அல்லாஹ் ஏவியவைகள்ல எப்படி இருக்கிறான், இதைத்தான் நீ பாரு. அதிலே அவன் ஃபெயில் ஆகியிருக்கிறானா அவனை தூக்கி வீசிவிடு என்று சொல்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஷரியத் என்பது கப்பலை போன்றது. ஷரியத் என்பது கப்பலை போன்றது. தரீக்கத்து என்பது கடலை போன்றது. துர்ரு என்ற, அதாவது உள்ளே போய் ஆழத்திலே போய் எடுக்க வேண்டிய அந்த மரகத முத்து என்பது ஹக்கீக்கத்து என்று உதாரணம் சொல்வார்கள். முத்தை அடைய வேண்டும் என்றால் கடலின் ஆழத்தின் உள்ளே செல்ல வேண்டும், ஆழமாக போக வேண்டும். அந்த முத்தை அடைவதற்கு ஷரியத் என்ற கப்பலிலே பயணம் செய்ய வேண்டும், தரீக்கத் என்ற கடலிலே பயணம் செய்ய வேண்டும். அங்கேதான் அவன் உள்ளே போனால் ஹக்கீக்கத் என்ற அந்த முத்தை அவன் அடைந்து கொள்ள முடியும். இதை அடைந்தவர்கள் வலிமார்கள், இதை எடுத்துக்கொண்டவர்கள் ஷேகுமார்கள், இதை எடுத்துக்கொண்டவர்கள் நம்முடைய வழிகாட்டிகள். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, சாதுலியா தரீகா திறமையான ஒரு தரீகா. ஷேகுமார்களுக்கு, ஷேகு சுஜாதாவுக்கு, கலீஃபத்துல் குலஃபாவுக்கு, கலீஃபாக்களுக்கு கட்டுப்பட்டு வருகின்ற ஒரு மஜ்லிஸ். நாங்க நபவியா தரீகாட தெக்கியாக்கு போய்த்து பாருங்க. புகாரி சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 30 நாளும் புகாரி மஜ்லிஸ் நடக்குது. அங்க புகாரி மஜ்லிஸுக்கு இதுல இருக்கிற நிறைய பேர் போறாங்க, நாங்க எல்லாரும் போறோம். புகாரி வாசிக்கப்படுகிறது. ஆரம்ப நாளை தவிர, கடைசி நாளை தவிர புகாரி ஓதப்பட்டு அங்கு தமாம் வைபவம் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்ப பித்தவாலையில சஹீஹுல் புகாரி முடிஞ்சு துவா ஓதப்படுகிறது. கெச்சுமலையில சஹீஹுல் புகாரி முடிஞ்சு துவா ஓதப்படுகிறது. ஆனால் புகாரி தெக்கியாவில சஹீஹுல் புகாரி முடிஞ்சு சத்தம் போட்டு துவா ஓதுவதும் கிடையாது, ஆமீன் சொல்வதும் கிடையாது. சங்கைக்குரிய ஷேக் அஹ்மது நாயகம் இப்ப இருக்கிறவங்க ஹஃபிலஹுல்லா கையை இப்படி தூக்குவாங்க, முரீதிகள் எல்லாரும் கையை தூக்குவாங்க. இதுதான் ஷேகுக்கும் முரீதுக்கும் உள்ள முக்கியமானது. அன்புக்குரியவர்கள், அவங்க கையை இப்படி தூக்குவாங்க, முரீதுகள் எல்லாரும் கையை தூக்குவாங்க. அவங்க என்ன ஓதுறாங்க, நாங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறோம், ரெண்டு வித்தியாசமா இருக்கலாம். அவங்க அதுக்கு பின்னால முகத்தில் அப்படியே தடாவி கையை விடுவாங்க, முரீதிகள் கையை விட்டுடுவாங்க. இது ஏன், இது என்ன நடக்கிறது என்று எந்த முரீதும் செய்கை கேட்கக்கூடாது. அது முரீதுக்கு அதவு அல்ல. அன்புக்குரியவர்களே, இதுதான் தரீகா என்பது. பையத்துக்கு உள்ளே வந்துவிட்டால் செய்கை பிழை பிடிக்கின்றவர்களாக கலீஃபாக்கள் வரக்கூடாது, சாதாரண முரீதுகள் வரக்கூடாது, சாதாரண முன்ஷிதுகள் வரக்கூடாது. கலீஃபத்துல் குலஃபாவை பிழைபிடிக்க கலீஃபாக்களுக்கு அருகதை கிடையாது, முன்ஷிதுகளுக்கு அருகதை கிடையாது, முரீதுகளுக்கு அருகதை கிடையாது. அவங்க எதை சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு இருப்பதுதான் அன்புக்குரியவர்களே, அதுதான் தரீகா, அதுதான் ஷேகும் முரீதும் என்பது. அன்புக்குரியவர்களே, இப்படித்தான் நம்முடைய முன்னையோர்கள் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய சீனகோட்டையை எடுத்துக்கோங்க. சபைகள்ல மன்சூர் ஆலிம் பஹ்ஜி, முகமது ஹனீஃபா ஆலிம் அவர்களுக்கு பின்னால் மன்சூர் ஆலிம் பஹ்ஜி, அல்லாஹ்வுடைய கபறுகளை ஒளிமயமாக்கி வைப்பானாக. முகமது ஹனீஃபா ஆலிம் பழையவர்கள், எனக்கு தெரியா, எங்கட வாப்பா உமாங்க சொல்லுவாங்க, நாங்கள் யூசுப் எவனியூல கிட்டத்தட்ட 15 வருஷம் வாழ்ந்தவங்க. அந்த காலம் அக்கரகோட ஜாவியாவில் எங்கட நானமார் தாத்தமாரெல்லாம் ஓதினாங்க, சப்ஜெக்ட் வேற. அப்ப அவங்களுக்கு பின்னால் ஒரு ஆளுமை இருந்தது. மன்சூர் ஆலிம் அவர்கள் ஒரு சபைக்கு வருகின்ற போது அப்படி இப்படி என்று பார்த்து கொண்டுதான் வருவாங்க. யார் இருக்கிறாங்க, யாரு சபையை குழப்புறாங்க இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்ப்பாங்க, நோட்டம் விடுவாங்க. வந்து அவங்க இருந்தால் அந்த மஜ்லிஸ் அவங்க தான் தாந்தேமை வச்சு நடத்துவாங்க. சாதுலியா தரீகாவுடைய அந்த ஆளுமை இருந்தது. அன்புக்குரியவர்களே, காலப்போக்கிலே ஒரு 15-20 வருடங்களுக்கு முன்னால் கண்டவர்கள் எல்லாம் தடியெடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதிலே மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. யாரும் யாரையும் கட்டுப்படுத்த முடியாமல் இருக்கிறது. ஒரு சபை இத்தனை மடிக்கு முடியணும் என்று நினைக்கிறாங்க, வழியை நடக்கிறவங்க. ஆனா ஒரு முன்ஷிதிக்கு இந்த ஒரு பைத்தை தூக்குறார், இன்னொரு முன்ஷித் அங்கிருந்து இன்னொரு பைத்தை தூக்குறார். கேட்டா ஹுப்பு, கேட்டால் மஹப்பத்து, செய்யக்கூடாது. அப்படி காட்டி தரவில்லை செய்குமார்கள். மன்சூர் ஆலிம் அவங்களோட சபையில அப்படி ஒன்று நடந்தா, ஏய் நிப்பாட்டுவாங்க. ஏன்? அதுதான் தரீகாவுடைய வழிமுறை. அந்த ஆளுமை,
அந்த கட்டுப்பாடு, அந்த அந்த படிந்து போகின்ற தன்மை எப்ப இருக்குமோ அன்றைய நாள் தான் தரிகாவின் உள்ளே இருக்கின்ற முரீதுகள் அதவு படித்தவர்களாக இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, எனவே அந்த திறமை, அந்த மேலான அந்த அமைப்புகள் எங்களிடத்தில் இருந்து நிறைய மாறி இருக்கின்றன. எனவே அவைகள் எல்லாம் சரி செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் ஒரு முறை இருக்கிறது. அதை நாங்கள் தாண்டி செல்லிவிடக் கூடாது. கேட்டால் நாங்க பாசி நாயத்தோட முகப்பத்து, நாங்க சாதுலி நாயத்தோட முகப்பத்து, சாதுலி நாயத்தோட முகப்பத்து, அபுல் அப்பாஸ் முர்சி நாயத்துக்கான எங்களுக்கு முகப்பத்தா, பாசி நாயகத்தோட அவங்களோட முரீதுகளுக்கான அவங்களை எங்களுக்கு முகப்பத்தா, நாங்க யாரு அவங்க யாரு, சில்சிலா வருகிறது, இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று காட்டி தந்ததை அப்படித்தான் செய்ய வேண்டும். அதுதான் தரீகா. அதிலே இருந்து ஒருவன் தன்னை வேறவாக பிரித்து செல்கிறான் என்றால் அவன் தரீகாவுக்கு உள்ளே இருப்பதற்கு லாய்க்கியற்றவன். எனவே அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இதை நாங்கள் நன்றாக அல்லாஹ்வுடைய கிருபையினால் சீனங்கோட்டையை பொறுத்தவரையில் எங்களுக்கு அந்த பரம்பரையிலே ஹனீஃபா ஆலிமுடைய பரம்பரை அபுல் ஹசன் மாஸ்டர் அல்ஹாஜ் அவங்களோட மகன் இஹ்சானுதீன் அலிமி ஹலீஃபா கிடைச்சப்பட்டிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், போன வருஷம் மனாக்கிபுல் ஹலீஃபா கொடுக்கப்பட்டது. இந்த வருஷத்துக்கு நிறைய மாற்றத்தை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் காண வேண்டும். அவங்களோட கட்டுப்பாட்டுக்கு கீழால சாதுலியா தரீகாவுடைய விஷயங்களை நாங்க எடுத்து போனால் இன்ஷா அல்லாஹ் பழைய நிலைமையை நீங்கள் இந்த ஊரிலே காணலாம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்தல்வானாக. நம்முடைய அனைத்து காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி வைப்பானாக. அந்த பையத்திலே நாம் எப்படியெல்லாம் பையத்தை செய்வோம், எதை ஓதுவோம் என்று சொன்னோமோ அவைகளை காலை மாலை ஓதி வர எங்களுக்கு அல்லாஹ் அருள் பாலிப்பானாக. மிக சிறந்த பரக்கத்து நிறைந்த வலிஃபா யாக்குத்தியா ஏனைய ஊராதுகளை காலை மாலை விட்டு விடாமல் ஓதி வருவதற்கு எமக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அவருடைய மததுகளையா அல்லாஹ் எங்களுக்கு நீ தந்து அருள் பாலிப்பாயாக. வல்ல ரஹ்மானே, இந்த ஊரிலே சிறப்பையும் பரக்கத்தையும் மாற்றி வைப்பாயாக. சாதுலியா தரீகாவுடைய அடிப்படையிலே பரம்பரையிலே தொடர்ந்து செல்லுகின்ற பாக்கியத்தை நீ கொடுத்தருவாயாக. நோய் நொம்பல எங்களை விட்டும் பாதுகாத்து கடைசி கட்டத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி